கோயிலுக்குள் கிடந்த இறைச்சி துண்டால் சமூக பதற்றம் ஏற்பட இருந்த நிலையில் அந்த சம்பவத்தில் ஒரு பூனைதான் குற்றவாளி என்பது தெரியவந்ததும் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த இந்துத்துவ அமைப்பினர் வெட்கப்பட்டு ஓடி ஒளிந்த சம்பவம் தெலுங்கானாவில் நிகழ்ந்துள்ளது. ஹைதராபாத் நட்ராஜ் நகரில் அமைந்திருக்கும் அனுமான் கோயில் வளாகத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு காலையில் பூஜைக்கு சென்ற அர்ச்சகருக்கு அதிர்ச்சி காத்துக் கொண்டிருந்தது. கோயிலுக்குள் இருந்த சிவலிங்கம் அருகே 1/4 கிலோ அளவுக்கு இறைச்சி துண்டு கிடந்ததை பார்த்து அவர் மிரட்சியுற்றார். பிற மதத்தவர்கள் அதிகம் வாழும் அந்த பகுதியில் யாரோ விஷமிகள் இந்த வேலையை செய்துள்ளதாக நினைத்து கத்தி கூச்சல் போட்டு அவர் ஊரையே கூட்டிவிட்டார். உடனடியாக அங்கு திரண்ட இந்துத்துவா அமைப்பாளர்கள் இறைச்சி துண்டை வீசிச் சென்றவர்களை கைது செய்யுமாறு வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர். சமூக பதற்றம் ஏற்படும் சூழல் நிலவிய நிலையில் காவல்துறை அதிகாரிகள் உடனடியாக 4 தனிப்படைகளை அமைத்து காவலர்களை பல இடங்களுக்கும் அனுப்பினர். விசாரணையின் ஒரு பகுதியாக கோயிலுக்கு அருகே இருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அப்போது இறைச்சியை தூக்கி கொண்டு வந்த தெருநாயிடம் சண்டையிட்டு ஒரு துண்டு இறைச்சியை போராடி பறித்து அதை கவ்விக்கொண்டு பூனை ஒன்று கோயிலுக்குள் சென்றது உறுதியானது. இந்த வீடியோவை போலீசார் வெளியிட்டதும் அங்கு மிகப்பெரிய போராட்டம் நடத்த காத்திருந்த இந்துத்துவா அமைப்பினர் அங்கிருந்து மெதுமெதுவாக நகரத் தொடங்கினர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.